மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்களும் தான் பார்த்தோம். நல்ல ஒரு தரமான படம். எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, அதே மாதிரி ட்ரிபிள் ஆர் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்டில் அப்பகாலிப்டோ அது சண்டை போடும். என்னவா இப்போதான் நெட்டில் பார்த்துட்டு வரேன், இரு என்ன அவசரம் அவனுக்கு. நெட்டில் பார்த்தேன், அப்பகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு, ஸ்பெல்லிங் கேட்காத. ஹீரோ பேர் பாலா. எப்படி இப்போ நீங்கள் பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்லை, வேதிகா நடித்த கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கரை மாதிரி இருக்கின்ற கஜானா. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துறீங்க அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார். நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக மே 9 உலகளவில் இந்த படம் பேசப்படும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், உங்கள் பாட்டெலாம் இப்போ பார்த்தேன். போடலாம் 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 ரைட், போடலாம் 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 ரைட். இது கண்டிப்பாக வர 9 அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி போடலாம் 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 ரைட், கமான் கிளாஸ் போடலாம் 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 ரைட், போடலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்களாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை நானே ராணியின் முகமே ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. ப்ளீஸ் கம் ஆன். நோ எவ்ரிபடி வெயிட்டிங் ப்ளீஸ் டு that before line please come Raja, come on, I know everything, please, I know little English only, please, after birds galley, come on, excuse me, no hand mic, yes, thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பராக பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் 1 2 3 ஓகே 1 2 3. இவ்ளோ நல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No you are very good singer, everybody please come on stage please. Ready 1 2 3.
அப்பா அந்த மூணாவது கட்டையை தெரி பண்ணி வச்சுக்கோப்பா. ரெடி? Sorry if I make any mistake. ரெடி 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 மேடம், ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம், கண் தேடுது ஸ்வர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். கரெக்ட், சூப்பர், கரெக்ட் பாடுனா ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன், ஆனா ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார், நன்றி சார். அவ்வளோதான், இல்லை இல்லை அவ்வளோதான் 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 போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஏதோ மேடைக்காக ஜோதிகா இது வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காளை அந்த படத்தில் ஹீரோயினை இவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் ஒன்று ஒன்று வந்துட்டுருக்கோம். மாநாடு, தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, வெந்து தனிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி, அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டு ஏற்ற போகிறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இதுதான் கதை. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு படம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வர 9th வந்து தேட்டரில் ரிலீஸு. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கதை, பயங்கரமான ஒரு ஃபன்னு. யானை, புலி, சிங்கம், கரடி, மிருகம், என்னென்னமோ பாம்பு, பல்லி எல்லாமே இருக்குது. அனிமல்ஸு நானே பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது, அதில் நானும் இருக்கேன். உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும், அமையணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். படம் சூப்பர் டூப்பு வெற்றி படம், சூப்பர் டூப்பு ஹிட்டு. சாம் சார், கஜானான்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. உண்மையிலே உங்களுடைய கஜானாவை ரெடி பண்ணிக்கிங்க. அவ்வளோ காசு கொட்ட போகுது சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் அந்த உண்மையிலேன்னு அப்படி இருக்குது. மியூசிக் டைரக்டர் சார், கேமராமேன் சார், மேடையில் உட்காந்துருக்கோம் பெரியவங்க எல்லாரும் வந்து சூப்பராக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். கஸ்திரி வித்ருக் மஸ்திரி தரக்கமாக கூத்தரிய மதஸ்தரி கருகன மத்த கட்ட சிக்கு முத்து மணி கசிந்திரி மத்த ஊட்டி வாஸ்திரி கிரிமா ஒத்து மக்கிசை உத்திரிக்க மண்ணு கொசிக்கரி தலைக்கிற மாட்டேன் தமரை சிக்கில இருந்தமா இக்கிரி சிமிக்கிற கம்மத்தி சிமிரி மாட்டி சுசிமத் கட்டிடவா இடிக்கலாம் கும்மனி சிக்கிற மாட்டேன் சத்தம் கும்பிஸ்கிற கடை ஸ்கமோ துயக்கபா உஸ்கமக்கா. முதல்ல வந்து இந்த நேரத்தில் நான் வந்து பிரதாப் போத்தன் சாரை வந்து ரிமெம்பர் பண்ணுறேன். ஐம் ஷோர் ஹீஸ் இன் ஸ்பிரிட்ஸ். ஸோ டிஓபி கோபி துரைசாமி சார், வினோத் சார், செங்கோவி அவர்கள் டைலாக் எழுதினவர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன், ஸ்டன்ஸ் நரேன், அவர் இருக்கார் ஸ்டன்ஸ் பண்ணவர். அவர் பேர் நைஃப் நரேன். அந்த நைஃப் மேட்ரு என்னன்னு தெரியணும் எனக்கு. ஸோ எடிட்டர் ரியாஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு விஷயம் அது. பிகாஸ் ஒரு சிஜி கலந்து ஒரு சினிமாவை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரியாஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். காஸ்டியூம் பண்ண கேசியா அவங்களுக்கு, ஆடியோ லேபிள் ஃபீனிக்ஸ் மியூசிக்கு, மெயின்லி விஎஃப்எக்ஸ் ஜெயபிரகாஷ் எங்கே இருக்கார், ஃபென்டாஸ்டிக் ஜாப். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது யூஸ்வலாக சிஜி படம் வரும்போது யூஸ்வலாக க்ரீன் மேட்ஸோட ஆப்ஜெக்ட்ஸோட வரும். ஆனால் எனக்கு ஒரு அவுட்புட்டோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இட் இஸ் நாட் அ ஜோக், யூ டன் அ ஸ்டெல்லர் ஒர்க். லிரிசிஸ் சல்லு. ஸோ சல்லு எங்கே இருக்கான், வாடா
சல்லுக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன். பார்க்கறதுக்கு தான் இத்தினோண்டு இருக்கான், ஆனால் சல்லு வந்து பாகுபலி ரேஞ்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். சல்லு எனக்கு நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கான். சல்லு நீ வந்து விவேக் அவங்களோட அந்த ரேஞ்சுக்கு வரணும் சல்லு. நீ வருவ, நம்பிக்கை இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் சல்லு. ஸோ சிங்கர்ஸ் சமீரா பரத்வாஜ், பியாண்ட் டின் கம்ல இன்னும் வரல. ஸோ பியாண்ட் சமீரா அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆர்டிஸ்ட் வேதிகா அவங்களுக்கு, சாந்தினி அவங்களுக்கு, யோகி பாபு பிரதருக்கு, பியானுக்கு, பிரதாப் போத்தன் சார், சென்ட்ராயன் பிரதர், இளங்கோ அண்ட் இனிகோ, ஹரிஷ் பிராடி, ராஜேந்திரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இனிகோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், எங்கே இருக்கார் அவர்? ஓகே, சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், இனிமேல் கஜானாவில் நடிச்ச இனிகோவா அந்த எல்லாரும் சொல்லணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வேதிகா சீனியர் பானம், இட்ஸ் அ mind-blowing film, and you are one of those people who acted in every language in South, including Bollywood, right? So I wish you all the best, and you've done a good job too. So that goes without saying. சாந்தினி பற்றி சொல்லணும்னா, சாந்தினி எனக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் சாந்தினி ஃப்ரெண்ட்ஸு? ஒரு மோர் தென் லைக் அரௌண்ட் 13 years ஐ திங்க். ஸோ சாந்தினியோட ஹஸ்பண்ட் நந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக. அவன் இன்றைக்கி வரேன்னா ஏமாற்றிட்டான். ஸோ அவன்கிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன். அண்ட் ஐ ரீசென்ட்லி ஹேப்பன் டு see your பெருசு சூப்பர் ஃபில்ம், அண்ட் ஐ விஷ் யூ நத்திங் பட் தி பெஸ்ட். அப்புறம் இங்கே மற்ற கேரக்டர்ஸ் நடித்த ராஜேஷ், பூஜா சங்கர், சஹானா, தேவா, விஜய் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் விஹாஸ், விஹாஸ் எங்கே இருக்கா? ஸோ விஹாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கும் போது சாங் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட்டு போட்டால். அதுக்கு நான் காரணம் தான். என்னன்னா நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி அவனை ஒரு நல்ல லெவலுக்கு தேத்தினேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது. கூடவே இருந்தான். நான் என்னோட சாம் பிரதர்கிட்ட சொன்னது, விஹாஸை கூடவே வச்சுருங்க, எனக்கு வேணும் விஹாஸன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ தேவையில்லாத ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ்லாம் எழுதுறது. ஸோ எனக்கு விஹாஸ் வந்து குண்டாவது நான் தான் காரணம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் விஹாஸ். அப்புறம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் அண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பிரபதீஷ் அண்ட் மை பிரதர். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் எப்படின்னா வந்து நாங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், ஹோட்டலில் போகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எங்கேயாவது பிளான் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கான்செப்ட் என்னென்னா அப்படின்னு ஆரம்பிப்பான். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து என்னோட மைத்தலாஜிக்கல் கான்செப்டுக்கு, அதுவும் வந்து ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரில, நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து அது யோசித்ததுக்கு, அந்த விஷனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் வந்து பேசுகிறத விட ஜனங்க உங்களை பற்றி பேசுவாங்க. இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் 9th அப்புறம் கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும், உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஐ விஷ் யூ கைஸ் நத்திங் பட் த பெஸ்ட். அண்ட் யூஆர் லைக் அ பிரதர் டு மீ. இது நம்ம படம், நம்ம ப்ரொடக்ஷன். ஸோ கஜானா 2க்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் தான் மியூசிக்காக இருக்கணும், தோலை உரிச்சிடும் இல்லைனா. ஸோ படத்தை போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். சென்ட்ராயன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பைசா வசூல் தான். கஜானா கிரிப்பிங்காக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ கஜானா 2 அண்ட் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம். ஏன்னா மந்த்லி பேசிஸில் உங்களை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த வருஷம் நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்க. ஆனால் கஜானா வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு. தேங்க்யூ சார், சாம் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கரியரில் நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர், சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிகோ சார், அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடச்சிச்சு. பட் இட் டிடன்ட் ஹேப்பன் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அச்சு, அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரியலி ரியலி லவ் ஹிஸ் மியூசிக். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில். பட் நைஸ் டு மீட் ஹர் ஹியர்.
ஸோ என்னோடய படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக May 9th கஜானா ரிலீஸ் ஆகுது. ஸோ கிவ் அஸ் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் கமிட் ஆகுறது என்னென்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாம் அண்ணன் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமாக பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறையா ஷார்ட்ஸ்லாம் ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்கள நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாம் அண்ணன் வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டார், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்கெல்லாம் எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. உண்மையாக வெரி க்யூட். இந்த படத்தில் நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும். ஆமாம், இல்லை இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால சொல்கிறேன். அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி இந்த நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்த அளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மேடையிலுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசலை. ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்கிது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்னைக்கு வரல. அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பார். அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருப்போம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் இந்த படத்தில் டயலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூட நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சுமந்தான்னு சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமா எப்போ கேட்டாலும் ஆனால் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டுமொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லினார். உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னேன், அண்ணே ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமா குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமா இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல கதை ரொம்ப ஸ்பீடாக நகருது, எப்போ முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேற இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பார்த்திக்கும். வேறு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வென் ஐ காட் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் கஜானா, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க, that in the heart of Nagamalai forest there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story. பட் இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்ம் இன்னைக்கு வரைக்கும் வரல. நாட் ஓன்லி த தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐம் டாக்கிங் அபவுட், பட் எல்லா லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் such an interesting adventurous story and making so far. So இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ எம் மோர் த்ரில் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஐ எம் ஷுர் இட்ஸ் கோன் பி அ விஷுவல் ட்ரீட். ட்ரெய்லர் பார்த்த உடனே I felt that
It is something which will be enjoyed not only by kids but by adults as well. And it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, of Gajana, I would like to congratulate and really appreciate my director, Prabhadish Sam sir, for his unique vision and for doing something so brave. இவ்வளோ ஒரு பிரேவான attempt பண்ணிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காம விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் இருக்கு, அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் லைக் திஸ். So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce பண்ணனும், direct பண்ணனும், it's not easy at all. Four Squares Studiosல produce பண்ணிருக்காங்க Gajana, and he's really a master of all trades, really, not a jack of all trades but a master of all trades. Also my team, I think for a movie to be for it to have conviction, the actors, the face of the film are so important. And everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, Beyond Pratap Potin sir and Elango and everyone who is here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film. I maybe even I am a little good also. So well, in a very small way, I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash, and everyone in his team who has done a fantastic job. Also, the financiers, the team behind the release of this film, T Creations and Thirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Thirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th May film theatre release agapoda. So please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you. Very happy to be here, and congratulations to the music director Mr. Achu and Mr. Sams. இது வந்து கண்டிப்பா ஒரு புதுசா ஒரு நல்ல attempt, and it's the music launch today, so thank you for making me a part of this album, Achu and Sams, and congratulations to the whole team, Vedika, Chandni and everyone else. Congratulations. For the audiences, மக்களே, இது வந்து it's going to be a very family oriented film. Kids are going to love it. Kids குழந்தை எல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். And yeah, cheers. Thank you. நம்ம ஸ்டேட் ஆஃப் நேரத்துக்கு வந்துடுவோம். இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணினது தானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும், ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வினா அவர் என்ன கழுவி ஊற்றுவீங்க. அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள், ஒரு சுந்தர்சி ஒரு மணிரத்னமோ யாழியை பற்றி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. இராணி படம் அவ்வளோ வந்து சிம்பிளாக, ஏன் சின்ன படம் இதுன்னா சின்ன படமா இது என்ன பிரதர், எத்தனை கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர், அவர் வந்து அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸை வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு.
அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராக ஆகிட்டீங்க பிரதர், வரல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அப்போ தான் அந்த பாம்பு வந்தது. இந்த பணம் அவர் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படியே கம்முன்னு இருப்பார். பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவுசெய்து ஊர் நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இயக்குனர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்தை திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாருங்க. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிவிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணிட்டு இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்து இந்த படம் நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம், அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ நீங்கள் வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்குது? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளோ தூரம் உள்ளே வச்சுட்டு அவர் கண்ணீரோடு அவர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பணங்கள் அவரால் அவர் சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவர், ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ளதான் வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து போடுவாங்க. இதை அவர் அது இல்லாமல் அவர் சொந்த பணத்தை இவ்வளோ தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கான விசிட்டிங் கார்டு இது வந்துருச்சு. அதனால் அது கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாகர் சார் சொன்னார், சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா? இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? எங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணலை, தன் படங்க தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற மீடியா, ஆன்லைன் மீடியா, பத்திரிகை, தொடர்ந்து சினிமாவுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியம். சினிமாவில் நம்ம இருக்கிறதே கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரம். வெற்றி தோல்வி அதையெல்லாம் கடந்து 24 மணி நேரமும் நம் சினிமாவை பற்றி யோசித்து கொள்வது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் சினிமா என்கின்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமானா அதை விட்டுட்டு நம்ம என்ன நினச்சாலும் வெளியில் போக முடியாது. அப்படி தான் அந்த சினிமா நம்மளை உருவாக்கி வச்சுருக்கு. நம்ம இல்லையானாலும் சினிமா இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்படுற எவ்வளவோ வர்க்கத்துக்கு மத்தியில் நானும் ஒரு ஆள். கஜானா திரைப்படத்தை வாழ்த்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்க அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும், இந்த கஜானாவை நிரப்புவதற்கு, கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில், ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு படத்துக்கு உட்காந்துட்டீங்களோ மீடியாவை, அதுபோல் 24 மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ்.
இந்த படத்தில் இவனுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு. நான் ஒரு 4-5 வருஷமாக இவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்டு விடுவேன், என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்கன்னு அப்படிங்கும்போது அவன் ஒவ்வொருமும் நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப இந்த படத்தில் யோசிச்சு பாருங்கள். ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் 3-4 ஆள்கள் வந்து தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்கிற 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் 3 மாதத்துலேயே டைரக்டர் ஆக்டர்னு ஓடிடுறாங்க. ஆனால் கடுமையான நெருக்கடியில் கூட இந்த தொழிலை ரொம்ப யோசித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர். இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமாக கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸு தம்பி ஜெய். என்னப்பா பண்ணுற, நானும் நிறைய டைரக்டர்கிட்டலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன், டைரக்ஷன் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்ன தான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்திருக்கக்கூடிய ஃபுட்டேஜோடு சேர்த்து அந்த யானையும் பாம்பையும் இது வரைக்கும் சொல்லலை. குரங்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது, உலகத்தில் 10 கோடி செலவு பண்ணால் கூட அந்த ஃபைட் எடுக்க முடியாது. அந்த மாஸ்டர் நரேன் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன படம்னு. இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு 25 கோடி அப்படின்னு சொன்னால், ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னால் நம்புவாங்க. 5 கோடி இல்லை 10 கோடி செலவு பண்ணாலும் இந்த விஎஃப்எக்ஸுக்கான ஒர்த் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நடக்கலதுக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவிலேருந்து என்னென்ன ஷார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு. அவ்வளவுக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பு இந்த 3-4 ஆண்டுகளில் போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்திருந்தால் அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ இருப்பார், கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும். ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க 2 பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் படம் பார்த்த உடனே அவ்வளோக்கு அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். சாரி, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்புல, சாதாரண ஒர்க்கு கிடையாது. நம்மளுக்கு இது வந்து சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் இவ்வளோ மிருகங்கள் இருக்குதுன்றது நான் பார்க்கல, நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன். அதே போல் முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார், தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும், எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இதை பண்ணும் பிரதர், அதை பண்ணும் பிரதர், சும்மா சாதாரண பேசிக்கிட்டே இருக்கீங்க, காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னுவேன். அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து ஒரு உலக சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு. இந்த உலக சினிமாவாக உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும். அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா, இவங்களுக்கெல்லாம் டெக்னீஷியன்னா, நான் ஒரு டைரக்டராக இருந்தனால தெரியும், நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது ஒரு தகுதிப்படுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு அது எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கிம்சன் சார் அவர்களை நான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை. ஏன்னா அவருடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை, ஒரு எங்கே போடுறன்னு ஒன்று இருக்கும், அது உலக சினிமாவுக்கு அது நிற்கும். படம் பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி இன்னைக்கு நினச்சா கூட 1 கோடியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது. நம்ம அவ்வளவுக்கு இந்த படத்தில் இருக்குது. செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும். அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார். அதே போல் எங்களுடைய பல படத்திற்கு, இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸருங்க இல்லை, எல்லா படத்துலேயும் சினிமா நல்லா இருக்கணும், சினிமா வரணும், ப்ரொடியூசருக்கு ஜெயிக்கணும், படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துலேயும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார், இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு. அவருக்கு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட். பணத்துக்கு வட்டி கொடுத்து வட்டி கேட்குறது வேறு, ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும். அந்த காதல் தான் இவர்கிட்டையும் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன், அவர் பயங்கரமான ஜானியால், அவர் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா
பயங்கர காமெடியாக இருக்குது. எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பார். நான்லாம் பார்த்து வந்து ஷாக் ஆனேன்னா இப்படி பேசுகிறாரு, ஒரு பெரிய நடிகனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த 2 கோடி சொல்கிறதெல்லாம் உண்மை. நிறைய வீடியோவை அவர் போட்டிருக்காரு. அவரெல்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர். ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொக்கிஷம் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, அதற்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தால் தான் எங்களை போல ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க? இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாகும். இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும். இந்த சிவன் சாங் விட்டிங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்குது. ஏன்னா கதையே சிவனில் ஆரம்பிக்குது. கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிகார்டிங்கில் மிரட்டலாக இருக்கும் படம். நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டைரக்டருக்கு தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பெரிய படங்கள். சாதாரணமாக சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன 4-5 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படம் கிடையாது இது. ஒரு எல்லாரும் கேட்கும்போது ஒரு பெரிய திரையில் சார் சின்ன படம் சார், தேட்டர் கிடைக்காது சார்ன்றாங்க. இப்படி தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல் இருக்கும். அவ்வளோக்கு அந்த படத்தில் இருப்பாங்க. சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன்னு. அந்த ஃபைட்டு எடுக்கும்போது நான் இருந்தேன். மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும்போது இவர் மேலே பெரிய மாஸ்டர். அந்த படம் விஷுவலில் பார்க்கும்போது அவர் நடித்து இந்த ரோப்பெல்லாம் தூக்கி வரும்போது பறக்கும்போது அவ்வளோக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர், டிசைனர் இருக்கார். வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன். நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் வந்து நான் கோவத்தில் சொன்னேன், என்னப்பா நீ டிசைனே அனுப்ப மாட்டேன்னு. அந்த கதைக்கான ஒரு டிசைனை ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும்போது அதில் ஒரு வெரைட்டி இருக்கும். ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது. சாதாரண படம் போல் தோணும், அப்படி கிடையாது. இந்த மேடையை அலங்கரித்து இதில் நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் வந்து அந்த மலையில் ஓட விட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு ஓடினான். அன்றைக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட கிடையாது. அங்கங்கே நின்று பார்த்தோம். நைட்டில் மிட் நைட்டில் இதெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் மீறி நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, 5 கோடி கொடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அசோக் செல்வம் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ 10 கோடின்னு சொன்னார். ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ 1 கோடி கொடுத்து கூட ஆள் இல்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்தில் முழு மூச்சாக போட்டிருக்காரு. அந்த ஃபைட்லாம் நீங்கள் வந்து இந்த ஹீரோவை தவிர வேறு ஹீரோ வச்சு எடுத்திங்கன்னா 25 நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு. ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த குரங்க கூட. தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது. அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கணக்க விஜய் சாரோ இல்லை வேறு மிடில் இருக்கணும் விட்டுங்க எடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 நாள் அந்த ஹீரோ 1 ஹவர் நடிச்சுட்டு கேரவுன்னு போயிடுவாங்க. கேரவுன்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரம் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அங்கே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ. இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கணும். ஹீரோ இல்லை, ஹீரோலாம் எந்த ப்ரொடியூசருமே பயந்துட்டு வரலன்னா வராது. இப்படி மிருகங்களை வச்சு படங்கள் எடுத்தது தான் இன்றைக்கி ராமநாதன் சார். எல்லா படமும் இட்டு, எல்லா படங்களும் இட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது. ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகஸ்தருக்கும் திரையரங்க உரிமையாளருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்கள் எதையெல்லாம் மாபெரும் படம் சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாளில் ரிசல்ட்டு காணாமல் போகுது. எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ, நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும், நான் சொல்ல விரும்பலை, இன்றைக்கி டேட்டே கொடுக்காத 3வது ஒரு படம் வந்தது, 70 சென்டர் தான். அந்த படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டு. அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 தேட்டர் ஆகும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படத்தில் பெரிய படம் கஜானா தான். 100 தேட்டர் கிடைக்குனாங்க. நான் கேட்காமே 200 தேட்டர் வரும். காரணம், ஒரு வெற்றி எது டிசைட் பண்ணுறதுனா பெருசு சில கண்டென்ட்டு தான் டிசைட் பண்ணுது. அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த மிருகங்கள்லாம் நீங்கள் பார்க்குற சாதாரண மிருகமாக இருக்கும். ஒட்டுமொத்த மிருகம் சேர்ந்தது தான் டைரக்டர் பிரபுதேஷ் சாமுவேல், ஒரிஜினல் மிருகம்.
அவருக்கு உள்ளுக்குள்ளுக்கு அந்த கோவத்தை, சினிமா மேலே இருக்க கோவத்தை அவர் எடுத்திருக்காரு. அதான் உண்மை. எல்லாருக்குள்ளே ஒரு இருக்குல்ல, ஒரு படம் பண்ணோம் சாதாரண டேரக்டர் ஆகும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், விடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், டெக்னீஷியன் நம்ம ரைட்டர் இருக்கார், ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் வந்து கடுமையாக அவர் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணுவார். அப்படி ஒரு சிறந்தார். அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்கில் வந்து அந்த சேசிங்கில் ஓடி இருப்பார். இந்த மலையில் போவாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவார் சந்திரநாயரோட. அந்த சந்திராயன் வந்து ஒரு 12 நிமிஷம் படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் இல்லையானா அந்த பெரிய படமாக அதை ஆக்கிய மாட்டீங்க. பெரிய நடிகர் அது உள்ளே போட்டுட்டீங்கன்னா இது சின்ன படமாயிடும். இப்படி பிரம்மாண்டத்தை எடுக்கவே முடியாது. அவங்கள வச்சு 150 நாள் எடுக்கணும் நம்ம ஷூட்டிங். அப்படி ராஜேஷ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம். ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது என்னங்க இது ஒரு சாதாரண படம் நினச்சேன், ஒரு 25 கோடி படம் கணக்காக இருக்குன்னு. மிருகத்தை செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் சிறியவர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கிறோம். நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போல் வருஷத்துக்கு மாதத்துக்கு 3 ஒரு படம்னா கூட 12 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேசிட்டு போனார் பாருங்கள். அவருடைய வழியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, வேறு ஹீரோன்னா அந்த படத்தை 50 கோடின்னு சொன்னால் நம்புவாங்க. அவ்வளோக்கு விஎஃப்எக்ஸ். படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன். இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வார் தான் கதை. அப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழில் எடுக்க முடியாது. ஒரு கஜனாவையோ அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதோ சாதாரண விஷயம் கிடையாது. சிறு பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஜெய் போல கலைஞர்கள் அனிமேஷன் பண்ணுறவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது போல் ஆளுங்க இருந்தாவே நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம், சாதாரணமாக எடுக்கலாம். அப்படி தமிழ்லையும் இருக்கிறாங்கன்றது தான். இது போல் சிறிய படங்கள் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். டி கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் ஃபைனான்ஸ் உட்பட நடிகர்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் 9th வந்து படம் வெளியே வரப்போகுது. பிரம்மாண்டமாக தேட்டரு நம்ம நினைக்கலனா கூட கிடைக்கும். அன்றைக்கி இன்னும் 2-3 சின்ன படங்கள் வருது. அதை விட இது பெரிய படமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். இது ஒரு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது உங்களுடைய ப்ரெஸ் அனைவருக்கும் கடமை. இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று டி கிரியேஷன் சார்பாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்க முக்கிய காரணமாக இருந்த நண்பர் திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர். நான் படம் 2-3 படம் பண்ணியிருக்கிறேன். அந்த பெயின், அந்த வலி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிரி கூட வரக்கூடாது. ஏன்னா சினிமாவை நேசிக்கிறவங்கனால தான் தயாரிப்பாளர்களால் வர முடியும். இப்போது நான் வந்துட்டு சினிமாவில் ஒரு 30-32 வருஷமாக இருக்கிறேன். சினிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் நான் எங்கே போய் எங்கே வேலை செஞ்சாலும், எந்த தொழில் பண்ணாலும் அங்கே சம்பாரித்து சினிமாவில் வந்துட்டு என் நண்பர்களோட சேர்ந்து படம் பண்ணுவேன். அது வந்துட்டு எங்கே போனாலும் முடியாது, எதுலேயுமே திருப்தி இருக்காது. அந்த சினிமாவில் உள்ளே வந்துட்டோம்னா அதை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. இப்போ டைரக்ஷன் பண்ணி படத்தை தயார் பண்ணி முடிச்சுறது ரொம்ப ஈஸி தான். படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம். படத்தை பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்கை பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இல்லை. படம் பார்க்குறதுக்கு ஒரு 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 த்ரில்லிங் கொடுக்குது. ஒரு காட்டுக்குள்ளே நிறையா நடிகர்கள் இருக்காங்க. சிஜி ஒர்க்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும்? சினிமா பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம், டைரக்ஷன் பண்ணுறோம், நடிக்கிறோம். ஆனால் போய் நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா
சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. ஒரு என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்துக்கு ரெட் ஃப்ளவர் படம் முடிஞ்சுது. படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. திருமலை அந்த படத்தை பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானியராக இருக்குது, அப்படியே இருக்குது, இந்த ஹீரோவுக்கு பற்றி வேறு ஹீரோ போட்டுருந்தா நல்லா இருக்கு அப்படி என் காது படவே சொன்னாங்க. ப்ரொடியூசர் தயார் தான், வேறு ஹீரோ போட்டு பண்ணுறதுக்கு தயார் தான், டைரக்டர் தயார் தான். யார் நான் ஒரு 10 ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் வேல்யூவில் இருக்க 10 ஹீரோக்கள் தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு 100 கோடி 200 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நடிகைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர், எத்தனை கேமராமேன், எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிற 10 பேர் தான் நமக்கு தெரியுது, அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க, எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், அன்றாட குடும்பத்தை பார்க்க முடியாமல் எத்தனை பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரீன்னு ஒரு ஹீரோ, மாநகரம் படம் ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனா சினிமாவை ரொம்ப நேசிச்சிருக்காங்க. சினிமா நிறைய பேருக்கு வந்துட்டு நான்லாம் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய வில் பவர், தன்னம்பிக்கை, நான் எப்போவே சூசைட் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ரசிகர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது மெயினாக வந்துட்டு, நீங்கள் ரசிகர்களாக மட்டும் இருங்க, சினிமா ரசிகர்களாக இருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரசிகராக இருக்க வேண்டியதில்லை. இது பொழுதுபோக்கான அம்சம். அதனால் இந்த பொழுதுபோக்கான அம்சத்தில் புது புது விஷயங்கள் வரும்போது அந்த படங்களை போய் எல்லாருமே ரசித்து பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு டைரக்டர்லாம் புதுசு புதுசாக யோசிப்பாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு படம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இப்போ பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் கேரளாவில் பாருங்கள், ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துவாங்க, அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு அழகாக பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கு வரவேற்பு இருக்குது, அதனால பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 ஃபைட்டு, சாங்கு, ஒரு கமர்ஷியல், இதுவே பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு பரிணாமம் வளர்ச்சி இருக்குது. அதனால் நான் உண்மையிலுமே ரசிகர்கள்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது, ரொம்ப ரிக்வெஸ்டாக கேட்டுக்கிறது, நல்ல படங்களை நீங்கள் வரவேற்கணும். நல்ல படங்களை வரவேற்றா தான் டைரக்டர்கள் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரே நடிகர்கள் படத்தையே பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் படத்தையும் போய் பாருங்கள், நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க. வரவேற்பு கொடுத்தா தான் சினிமா தப்பிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் அவங்க 100 கோடி 200 கோடி வாங்கிறாங்க, மற்றவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் ஏன்னா இந்த 30 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் சினிமாவில். ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ பெயின், எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ அவமானங்களை, எவ்வளோ தோல்விகள் நான் சந்தித்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, சின்ன படங்களுக்கு, நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சினிமா நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கிறோம், அந்த டைரக்டர் வந்துட்டு இப்படி இருக்க படம் எடுக்கல, அப்படி எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு படம் எடுத்துகிட்டு நம்ம போய் படம் போட்டு காட்டுறப்ப பையர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்டரே மாற்றிடுவாங்க, அந்த கதையை மாற்றி, அதை சீனை மாற்றி, இப்படி மாற்றி, அதை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃப்ரீடமாக அவங்க பண்ணவே முடியாது, அவ்வளோ கஷ்டத்துக்களை கொடுக்குறாங்க, அவ்வளோ பண்ணுவாங்க. படம் அப்படி சொல்லி போட்டு படமும் வாங்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, அவ்வளோ நெருக்கடியான இருக்குது. இந்த காலத்தில் டைரக்டர்கள் வந்து சுதந்திரமாக ஒர்க் பண்ண முடியல. எனக்கு வந்துட்டு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும். இந்த கஜானா படம் வந்துட்டு அவங்க கஜானா நிரம்பணும், அவங்க இந்த படத்தில் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இந்த படத்தில் டெக்னீஷியன், டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சக்ஸஸாக வரணும். நான் ஒரு ரெட் ஃப்ளவர்னு படம் பண்ணியிருக்கிறேன், படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. 2047 நடக்கிற மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணணும். நான் ரீஎன்ட்ரியாக வரேன், மக்களுக்கு ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், புதுசாக செய்யணும் அப்படின்னு நான் 1 வருஷமாக உட்காந்து கதையை வந்து நானும் டைரக்டர் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்.
விஜய் அது பண்ணிட்டாரு, அஜித் அதை பண்ணிட்டாரு, சூர்யா அதை பண்ணிட்டாரு, விக்ரம் அதை பண்ணிட்டாரு. நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே வர்றோம், வந்தானா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க நம்மள அப்படின்னு நிறையா யோசித்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கஜனா படத்துக்கு சப்போர்ட்டுங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நண்பர்களே, தோழர்களே, மேடையில் இருக்கும் கஜானா திரைப்பட தொழில்நுட்பர்கள் வல்லுநர்களே, நண்பர் சாம் அவர்களே, திருமலை அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி எல்லாரும் சொன்னது தான் நானும் சொல்கிறதுக்கு இருந்தேன். இதில் ஒரு சின்ன பார்ட்டில் நான் நடிச்சிருக்கேன். சாம் வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு கால நண்பர். இந்த சினிமாவில் இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் அடிக்கடி சந்தித்த ஒரு மனிதர், ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர், சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கார். நம்ம ஊரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெட்கமே படுறதில்ல நம்ம யாருமே. ஏன் இதை சொல்கிறேன்னா, திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உலக திரைப்படங்கள் உடைய வளர்ச்சி, உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி, அதாவது நாம் இப்போ ஒரு 100 வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுற்றிக்கிட்டு மௌனமாக பேசி மௌனமாக வாய்ஸே இல்லாமல் அப்புறம் அதுக்கு வந்து சவுண்டை சேர்த்து அப்புறம் அதை கலராக்கி எவ்வளவோ இந்த 100 ஆண்டுகளில் ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்திருக்குது. அந்த கேமராலேருந்து எத்தனையோ கேமரா மாறி இன்னைக்கு டிஜிட்டல். அன்னைக்கு வந்து ஒரு மூவி, அதாவது அசைகிற ஒரு உருவத்தை பார்க்கணுன்னாவே நம்ம தேட்டருக்கு தான் போனோம். அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு ஜனங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக அதை ஈர்த்தது. அசைகிற உருவங்கள், இன்னைக்கு அசைகிற உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தனும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இவ்வளோ வளர்ச்சி, ஒரு முன்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நான் ஃபிலிம் எடுக்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதை பிரிண்ட் போடணும், சவுண்டு தனியாக எடுக்கணும், சவுண்டை மேட்ச் பண்ணணும், அப்புறம் தான் அதை நான் ஒரு சின்ன ஃபுட்டேஜை வெளியிட முடியும். இன்றைக்கி நம்முடைய செல்ஃபோன்லேயே பேசி ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணலாம். இன்றைக்கி சினிமாவில் அதே மாதிரி நிறைய சிஜியிலேருந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கோம். இவ்வளவு வளர்ச்சியையும் நாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உலக நாடுகளும் கலந்துருக்கு. இதில் ஒரு விஷயம், ஒன்று சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இந்த கண்டுபிடிப்பில் நாம் எங்கேயுமே உள்ள போல, வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அதை நாம் ஏதோ செய்கிறது அறகுறையாக செய்ய வேண்டியது, அப்புறம் வந்து கடவுளை கும்பிட வேண்டியது. இந்த படம் வந்து வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற இந்த பழக்கம். நம்மளும் அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான். அதிகமான சினிமாக்களை உலகத்திலேயே இந்தியா தான் உருவாக்குது. ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட ஒரு திறமையான ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழில், நீங்கள் சொல்கிறார் மலையாளத்தில் நல்லா இருக்கு, தெலுங்கில் நல்லா இருக்கு, கன்னடத்தில் நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளவு டெக்னீஷியன்களை வைத்து கொண்டிருக்கிற நாம் ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறோம்? சினிமாவே இங்கே 2 விதமாக பிரிஞ்சிச்சு. ஒன்று பெரிய கார்ப்பரேட்கள், அவர்கள் வந்து இப்படிப்பட்ட சினிமாக்காரர்களே அவன் வந்து வேற மாதிரி, அவன் 200, 500, 1000 கோடி.
அடுத்தது நாம் இப்படி ஒரு சிறிய முதலீடுன்னா ஒரு 10 கோடி 20 கோடி கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீடு தான். அப்படிப்பட்ட முதலீடை வைத்து தயாரிக்கிற நாம் இப்போ நம்முடைய கட்டமைப்புகளை நாம் ரொம்ப பலமாக உருவாக்க வேண்டியது இருக்குது. நம்முடைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, திருமலை இருக்கிறார் முக்கியமான ஆள். அப்போ இந்த அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்குது. அந்த இடத்துக்கே ஒரே வேலை பஞ்சாயத்து செய்கிறது தவிர அந்த டெக்னீஷியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா, இந்த இயக்குனர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டமடைந்திருக்கிறார்கள், இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் தொடர்ந்து நட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, எங்கே நாம் விடுறோம், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊரில் யாருமே இல்லை. கேரளாவில் அது இருக்குது. கேரளாவில் இருக்குது அப்படின்னா அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 1960களிலிருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். திரைக்கதாசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்போவே தொடங்கிடுச்சு. எம்டி வாசுதேவன் நாயர் மாதிரி மிகச்சிறந்த இந்தியாவின் திரைக்கதாசிரியர்கள்லாம் அங்கே ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான். அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும். எப்போவுமே ஒரு யூனியனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் அங்கே யார் தலைவனாக வரணும் அப்படிங்கிறத போட்டியும், அவன் தலைவனாக வந்துட்டான்னா அந்த தலைமை பதவியை அவன் பிடிச்சிக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இங்கே இருக்குது. அடுத்தடுத்து டெக்னீஷியன்களை நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா நடிக்கவே தெரியாத நடிகனே, கதாநாயகர்களுக்கே 90% பேருக்கு நடிக்க தெரியாது. வர்றவன் ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய படமாக வரமாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு சுத்தமாக எந்த ஆக்டர்ஸே கிடையாது. ஹீரோங்க எப்படின்னா சைடு ஆக்டர் எப்படி நடிப்பான்னு நினச்சி பாருங்க. கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் இருந்த அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு ஆக்டர்ஸ், அதை கூட நாம் உருவாக்க ரொம்ப தவறிட்டோம். இந்த மேடையில் ஏன் நான் இதை பேசுகிறேன்னா, எனக்கு இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது, அதனால் நான் பேசுகிறேன். அதனால் இப்படிப்பட்ட சினிமாக்கள் நீங்கள் இப்போ நம்ம சாமை பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு. ஆர்வத்தில் ஏதோ ஒரு ஈழ போராட்டம்னா அதுக்கு ஒரு படம் எடுப்பார். எப்படின்னா ஒரு படம், அதாவது அவர் சினிமாவை ரசித்ததனால் இங்கே இருக்கிற கருத்தை, அதாவது இங்கே இருக்கிற போராட்டங்களை அவர் ஆதரித்ததனால் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்னு. அப்போ கஜானா என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொல்வதை இயக்குனர்களால் எடுக்க முடியவில்லை, இல்லைன்னா அதை தவறாக எடுத்துடுறான். அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் செஞ்சிருக்காரு. அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்கிறானோ அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீருவேன், இப்படி நானே இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேண்டசியில் ரொம்ப இன்வால்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமாக, அதாவது நான் ஒரு 50% திரைப்படத்தை பார்த்துருக்கேன். இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் ஆடியன்ஸுக்கு தரணும்னு ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இருந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவர் நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சித்திருக்கார். அந்த முயற்சி பெருமளவில் வெற்றி பெற்றிருக்குது. இப்படிப்பட்ட திரைப்படங்களை நாம் வரவேற்று இப்போ சாம் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உலகத்தரமான திரைப்படங்களை அவர் நிச்சயம் எடுப்பார். அப்படிப்பட்ட சாம் அவர்களுக்கு மிக துணையாக இருக்கிற நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது கஜானான்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இது ஃபஸ்ட்டு வீரப்பனின் கஜானா. அங்கே தான் எங்களோட பயணம் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைகரில் தான் ஆரம்பித்தோம். டைகரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணி ஏன்னா இருந்தால் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
யானையா, சரி ஓகே அதையும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேமில் கொஞ்சம் பிரச்சனை வந்தனால அப்புறம் நேம் மாறினோடனே கஜானான்னு மாறிச்சு. அப்புறம் கஜானாக்கு ஏற்ற மாதிரி கதை இந்த எல்லாமே மாறினோடனே திடீர்னு ஒரு நாள் தம்பி இந்த பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. பாம்பா, சரி நான் ஆட் பண்ணுறேன்னா சரி பாம்பு வந்தது. சரி ஓகே அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்து சரி திடீர்னு அப்புறம் எல்லாம் ஓகே அப்படி எடிட்லாம் பார்த்துட்டு இதை புதுசாக பண்ணணும் ரொம்ப நாளாக ஒரு 2-3 மாதம் ஹோல்டு வச்சோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தான் யாழி பற்றி நீ எதை கேள்விப்பட்டிருக்கியா, யாழி பற்றி என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். பண்ணலாண்ணா, பட் ஆனால் பட்ஜெட்டிங் ஒன்று இருக்குது, இன்னும் டைமிங் ஒன்று இருக்குண்ணா, நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம். பரவாயில்லப்பா, ஃபஸ்ட் டைம் நம்ம காட்ட போகிறோம், அதனால் வந்து நம்ம இறங்கி பண்ணிட்டு பார்த்துருவோமே அப்படின்னோம். பட் ஒரு பயத்தில் தான் இறங்கணும். இது நல்லா, ஏன்னா இது உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யாழி எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு மித்தாலஜி கேரக்டராக நம்ம வந்து தமிழ் கோயில்களிலும் எல்லாத்துலேயும் பார்த்துட்ருக்கோம். அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து நீட்டாக எந்த விதத்துலேயும் குறை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணோம். அதோட மூமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து தேடி எடுத்து எங்கெங்கெல்லாம் நம்ம அது யூஸ் பண்ண முடியுமோன்னு சொல்லி அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மாற்றி அப்புறம் எங்கே போகலான்னு சொல்லி லொக்கேஷன் அதோட பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 மாதம் அலைஞ்சோம். அப்படி இப்படின்னு போட்டு அப்புறமேல எல்லாம் ஒரு எண்டில் வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா பட்ஜெட் தான். பட்ஜெட்டில் நின்று பார்த்துருக்கு அப்புறமேட்டு கொடுக்குறப்ப அப்புறம் திரும்பி இவர் மூஞ்ச நான் பார்க்குறது, என் மூஞ்ச அவர் பார்க்குறது. பட் ஆனால் இருந்தாலும் அவரோட வில் பவர் தான் அது. இல்லைடா தம்பி, இந்த கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம், கண்டிப்பாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணிடணும் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு டைரக்டருக்கு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா இது நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம் எல்லாம் ஓகே, பட் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய டீமே இருக்காங்க. நல்லா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஐடியா இருக்குது ஓகேங்களா. பட் அதையும் தாண்டி நம்ம கொடுக்குறப்ப வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா தப்பாக காட்டிடக்கூடாது, இல்லை இது என்ன ஒரு மாதிரி எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா மாற்றணும். அதுக்கே ஒரு 2-3 மாதம் ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி தான் ஒரு அவுட்புட்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதை தாண்டி படத்தில் இன்னும் நிறையா இருக்குது, நிறையா சீன்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரைலரில் எல்லாரும் காட்ட முடியாத சுச்சுவேஷனுக்குனால படத்தில் இதோட இன்னும் நிறையா அனிமல்ஸ் இருக்குது படத்தில், நீங்கள் பார்ப்பீங்க. அதை இதுதான் உண்மை. அப்புறம் என்ன சொல்லட்டுமாண்ணா? ஓகே ஓகேண்ணா. அதே மாதிரி நிறைகள் இருந்தால் மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்க, குறைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள், அது திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இதோட நல்லபடியாக உங்கள்கிட்ட ஒரு படைப்பை உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுவோம் நம்புகிறோம். எங்கள் முயற்சிக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.